எல்லாருக்கும் வணக்கம். நவராத்திரியோட 7வது நாள் இன்னைக்கு நாம காலராத்திரி தேவிய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க தோற்றத்தை பார்த்தா ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ஆச்சரியமான முரண்பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு தெய்வம் பார்க்கறதுக்கு இவ்ளோ பயங்கரமா இருக்காங்க. ஆனா அவங்கள போய் நம்ம உன்னதமான பாதுகாவலர்னு சொல்றோமே, இது எப்படி சரியா வரும்? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்குள்ள தான் காலராத்திரியோட உண்மையான சக்தியே அடங்கியிருக்கு. வாங்க, அது விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, காலராத்திரியோட தோற்றம் ரொம்பவே உக்கிரமா இருந்தாலும் அவங்கள நாம எதுக்கு வணங்குறோம்னா அவங்க தான் இருளையும் பயத்தையும் நீக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலர். அவங்களோட கோபம் எல்லாம் கெட்டதுக்கு மேலதானே தவிர அவங்கள நம்புற பக்தர்கள் மேல கிடவே கிடையாது. அவங்க எப்படி ஒரு பாதுகாவலர்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க பேர்லயும் தோற்றத்திலயும் என்னென்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சு பாப்போமா? அவளோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. முதல்ல உங்க பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். காலராத்திரி. காலா அப்படின்னா காலம், மரணம் அல்லது இருள். ராத்திரினா நமக்கு தெரியும், இரவு. சோ ரெண்டையும் சேர்த்தா காலராத்திரிங்கிறது தீமையையும் நம்ம அறியாமையையும் அழிக்கிற அந்த இருண்ட இரவு. அவங்களோட தோற்றத்தை பாருங்களேன். கரிய நிறம், ஆனா அதிலிருந்து ஒரு பிரகாசமான ஆற்றல் வெளிப்படும். கலஞ்ச தலைமுடி. இது எதுக்கு தெரியுமா? நாம சிக்கியிருக்கிற மாயங்கிற வலையிலிருந்து அவங்க விடுதலை ஆனவங்கன்னு காட்டுது. அட, அவங்க சுவாசத்திலிருந்து தீப்பிழம்புகளே வருமா. அவங்க வாகனம் கழுதை. இது விடாமுயற்சியோட ஒரு சின்னம். இப்போ அவங்களுடைய 4 கைகளை பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. 2 கையில தீமையை அழிக்கிறதுக்காக வாளும் இரும்பு அங்குசமும் வச்சிருக்காங்க. ஆனா மத்த 2 கைகளையும் என்ன பண்ணுது பாருங்க. ஒண்ணு நம்மள பாதுகாக்குது, இன்னொன்னு நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்குது. இதுதான் அந்த டியூவாலிட்டி. அழிவும் ஆக்கமும் அவங்க கிட்டயே இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வடிவம் தேவிக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு? அதுக்கு ஒரு கதை இருக்கு. பிரபஞ்சத்தையே நடுங்க வச்ச சில சக்தி வாய்ந்த அரக்கர்களை அழிக்கத்தான் தேவி இந்த காலராத்திரி ரூபத்தை எடுத்தாங்க. இங்க நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவளோட அந்த பயங்கரமான தோற்றம் வெளியில இருக்கிற அசுரர்களுக்கு மட்டும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம், பேராசை, பயம்னு சொல்றோமே, அந்த உள் எதிரிகளை அழிக்கிறதுக்கு தான். அவளை நம்புறவங்களுக்கு அவ எப்பவுமே ஒரு அம்மா தான். அப்போ இந்த புராண கதையெல்லாம் அந்த காலத்தோட சரி. இன்னைக்கு நமக்கு இது எப்படி பொருந்தும்? இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். காலராத்திரிங்கிறது வெறும் கதை இல்லைங்க. அவளோட ஒவ்வொரு அம்சமும் நமக்கு சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக் கொடுக்குது. அது நம்மளோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பாதைய பாருங்க. இது பயத்தை தாண்டி போறதுக்கான வழி. முதல்ல நம்ம பயங்களை நேருக்கு நேர் சந்திக்கணும். அப்புறம் நான்ங்கிற அகங்காரத்தை விடணும். வாழ்க்கையில வர சவால்களை ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பா பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சா கடைசியில நமக்கு ஒரு உள்விழிப்புணர்வு கிடைக்கும். இதுதான் காலராத்திரி நமக்கு காட்டுற வழி. அதனாலதான் மக்கள் அவங்க கிட்ட போய் என்ன கேக்குறாங்கன்னா, பயத்துல இருந்தோம், ஆபத்துல இருந்தோம் எங்களை காப்பாத்துன்னு கேக்குறாங்க. வர தடைகளை நீக்கு, நெகட்டிவ் எண்ணங்கள் வராம பாத்துக்கோன்னு வேண்டிக்கிறாங்க. கஷ்டமான நேரத்துல தைரியத்தை கொடு, ஆன்மீக பலத்தை கொடுன்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா, அவளோட சக்தி நம்மளோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளோட எவ்ளோ கனெக்ட் ஆகுதுன்னு. சரி, இப்ப நம்ம இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த உக்ரமான தோற்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அழகான, மங்களகரமான உண்மையை இப்ப பார்க்க போறோம். இதுதான் அந்த கிளைமேக்ஸ். காலராத்திரிக்கு இன்னொரு பேரு சுபங்கரி. அப்படின்னா என்ன தெரியுமா? சுபத்தை, அதாவது நல்ல விஷயங்களை வழங்குபவள்னு அர்த்தம். பாருங்க, இருளை கொண்டு வர்றவளேதான் கடைசியில நமக்கு நல்லதையும் கொண்டு வராங்க. என்ன ஒரு ஆழமான தத்துவம். அவளோட இந்த மங்களகரமான தன்மையை காட்டுற மாதிரி இந்த 7வது நாள்ல ஒரு விசேஷமான நிறம் இருக்கு. அது என்ன நிறம்னா பச்சை நிறம். பச்சை நிறம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வளர்ச்சி, புதுப்பித்தல், பசுமை இல்லையா? அதே அர்த்தம்தான் இங்கேயும். ஒவ்வொரு இருண்ட காலத்துக்கு பிறகும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு புது தொடக்கம் இருக்குன்னு இந்த பச்சை நிறம் நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இதோட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க வேண்டிய இருள் எது? காலராத்திரி கிட்ட இருந்து கிடைச்ச இந்த புது தைரியத்தை வச்சு அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? யோசிச்சு பாருங்க.